ஒரு சாக்லேட்டுக்கு பேர் ஃபெராரோ ரோஷர். அந்த சாக்லேட்டை விற்கிற முதலாளி தான் இத்தாலியினுடைய பணக்காரர். அவர் பேர்ல அந்த கம்பெனியே இருக்கு. ஜியோவானி ரோஷர் அப்படிங்கிறது அவருடைய பேரு. அதனால அது ஃபெராரோ ரோஷர் அப்படின்னு. ஆனா அந்த கம்பெனி வேற என்ன பண்ணுதுங்கிறதா ஸ்பெஷலான விஷயம். எல்லார் கையிலும் கிடைக்க முடியாத ஒரு காஸ்ட்லியான ரிச் கிஃப்டாக அறிமுகப்படுத்துகிற ஒரு சாக்லேட்டை, அப்படி பொசிஷன் பண்ண சாக்லேட்டை உருவாக்குன அவர் தான் நட்டெல்லாமே உருவாக்கும். நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் எல்லாம் இருக்கக்கூடிய நட்டெல்லாங்கிறத அதை பண்ணில் தடவி திங்கலாம், தோசையில் தடவி திங்கலாம், சும்மா திங்கலாம், அடுத்த வீட்டுக்கு போறப்ப தெரியாமலே எடுத்து திங்கலாம். இவன் தான் இதோட இன்னொரு ப்ராடக்ட்டுக்கும் காசு. அந்த பேரை சொன்னா இங்க இருக்க அம்மாக்கெல்லாம் வெறியாயிருக்கு. கிண்டர் ஜாய்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுவும் அவரோட தான். அப்படி பொசிஷன் நம்ம பண்ணுங்க, 2 முட்டை. அந்த முட்டைகளை தூக்கி எறிகிற மாதிரி 2 பிளாஸ்டிக், இவ்வளோண்டு தொட்டு நக்கிற மாதிரி சாக்லேட். அதுக்கு கொல்ல வேலை பிள்ளை அதை தான் கேட்கும். அந்த பிள்ளைங்க எப்படி அதை கேட்குதுன்னே தெரியல. அந்த பிள்ளைங்க அதை ஏன் கேட்குதுங்கிறதுக்கான ஐடியா என்ன தெரியுமா? அதுக்கு முன்னால் அவங்க வீட்டுக்குள்ள கொண்டாந்து வச்ச நட்டெல்லாம். See the business cycle. என்ன நாலேஜ் பாரு. அவன் ஒரு கிளியர் ஐடியா சொல்றான். I am not selling chocolate, I am selling